மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? தங்கத்தையும், சுப நிகழ்ச்சியையும், பணத்தையும், விஐபிகளின் அறிமுகத்தையும், குழந்தை பாக்கியத்தையும், ஒருவருக்கு திருமணத்தையும் நடத்தி வைக்கக்கூடிய குரு உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போறார் அப்படின்னா, ரொம்ப 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 அற்புதமான மாற்றம் தரப்போறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் போய் குரு உச்சம் பெறுகிறார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு 200% வலிமையோடு அமரக்கூடிய இடம் தனஸ்தானம். 12 ராசிக்குமே தனகாரகன் குரு. அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதே பெரிய அளவில் வெற்றியை தரும். அவர் அங்கிருந்து உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியையும், 8ஆம் இடமான மகர ராசியையும், 10ஆம் இடமான மீன ராசியையும் பார்க்கிறார். இந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அது தன்னுடைய சொந்த வீடு. அப்ப கட்டாயமாக தொழில்ல வளர்ச்சி இல்ல, வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லைன்னு கவலைப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் உங்களோட தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்கள். உங்களுக்கு பணம் வராம இருந்தாலும் சரி, ஆர்டர் வராம இருந்தாலும் சரி, நீங்க சப்ளை பண்ண ஆர்டருக்கு பேமெண்ட் சரியாக கிடைக்காம இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு கடைசி நேரத்துல நூலிலையில் வாய்ப்பு பறி போயிருக்கும். அது தொழில் வாய்ப்பா இருக்கலாம், வியாபார வாய்ப்பா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். எந்த விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு பறி போச்சோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் முயற்சிகளும் உங்களுக்கு 100% வெற்றியை தரும். 2ஆம் இடம் தான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப உங்களோட பேச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல போய் ரீச் ஆகும். அப்ப அரசியல்வாதிகளுக்கும், கலைத்துறையினருக்கும், மேடை பேச்சாளர்களுக்கும், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பாக்கெட்ல பணமே புழங்காம கடந்த ஒரு வருடமாக ஜென்ம குருவால் நீங்கள் படாத பாடுபட்டிருக்கலாம். ஆனா இந்த ஒரு வருடம் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து உச்சம் பெறுவதால் உங்கள் பினான்ஸ் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அக்கௌண்ட்ல மைனஸ்ல இருந்தவங்க வீட்டுல ஒரு 10 ரூபா வைக்க கூட முடியாத அளவுக்கு வேதனையில் இருந்த உங்களுடைய பண சிக்கல், பொருளாதார சிக்கல் முழுவதும் சரியாயிடும். கடன் நிவர்த்தியாகும். கடன் கட்டுவதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். 6ஆம் இடம் என்பது நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்ப எதிரிகள் தொல்லை, போட்டியாளர்கள் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஈஸியாக சமாளிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நோயால் அவதிப்பட்டவர்கள், வியாதியால் மிகப்பெரிய சிக்கலில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த நோயை குணப்படுத்திக் கொள்ளலாம். வியாதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுட்டு வரலாம். நிறைய பேர் வேலைக்கு போறவங்களுடைய கனவே சொந்தமா ஒரு சின்ன தொழிலாவது நம்ம செய்யணும்னு. அந்த மாதிரி எந்த புதிய தொழில் வியாபார முயற்சியையும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம். அதற்கு அற்புதமான கிரக அமைப்பு இதுதான். தொட்டது துலங்கும் காலமாகவும், வச்சது விளங்கும் காலமாகவும், ஒரு யோகம் நிறைந்த பொன்னான காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் நினைவாற்றல் மேம்படும். விவசாயம் நிச்சயமாக பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும்.